ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கேஸ்டிசம். வா பெரிய விஷயம் அது. கேஸ்டிசத்தை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? உபதேசம் தான் சொல்லணும். நான் ஒரு வேர்ட் சேர்த்துப்பேன் அதில், பிசாசின் உபதேசம். கள்ள உபதேசம். கள்ள உபதேசன்றது வந்து காமன் வேர்டு. நான் ஸ்பிரிச்சுவலாக அதை பார்க்கும்போது பிசாசின் உபதேசமாக தான் பார்க்குறேன். இது அகைன்ஸ்ட் பைபிளாக பார்க்குறேன். வேதாகமத்துக்கு எதிராக உருவாக்கப்பட்ட உபதேசம் தான் கேஸ்டிசம். இது பைபிளில் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் பைபிளுக்கு எதிராக அது கொண்டு வரப்பட்டது. ஆமாம். நடுவில் சமீபத்தில் ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். ஒரு மனுஷர் இறந்துட்டார். நடந்த சம்பவத்தை டாக்குமெண்ட்ரி அவங்க எடுத்திருக்காங்க. ஒரு மனுஷர் இறந்துட்டார். அவர் பாடியை தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட சாரார் அந்த நாட்டுக்குள்ளே அவங்க ஊருக்குள்ளே அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த மரணத்தை சந்தித்த குடும்பம் மரணத்தை சந்தித்த இழப்பை தாங்கிக்கிட்டு இந்த மாதிரி சமூக அநீதியையும் அவங்க அனுபவிச்சாங்க. இதை யோசிச்சு பாருங்க, கடவுளுடைய பார்வையில் இது என்ன மாதிரி நியாய தீர்ப்பு அந்த மனுஷங்க மேலே கொண்டு வர முடியும்? இது ஒத்த இன்னொரு கருத்து சொல்கிறேன். ஒரு மனுஷன் சாவ கிடக்கிறாப்புல, அவரை காப்பாற்றணும்னு சொல்லும் பொழுது அவரை அந்த ஊர் வழியாக கொண்டு போனால் தான் காப்பாற்ற முடியும். அந்த ஊருக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க. அப்போ அவரை சாகட்டும்னு அந்த ஜனங்க அங்கேயே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வழியாக வரக்கூடிய ஒரு பணக்காரர் கேட்குறாரு, என்ன இங்கே வச்சுட்டு இருக்கிறீங்க, நீங்கள் ஏன் உள்ளே கொண்டு போகக்கூடாது அப்படின்னு. இல்லை, நாங்கள் ஊரை சுற்றி தான் கூட்டிகிட்டு போனோம், அதுக்குள்ளேயே அவன் செத்துருவான். அடுத்து இந்த ஊர் வழியாக போனால் தப்பிக்கலாம், ஆனால் விட மாட்டாங்க ஐயா, ஏன்னா கேஸ்டிசம் அப்படி இருக்கணும்னா அந்த பணக்காரர் அந்த காரில் வச்சு அவரை கூட்டிகிட்டு போகிறார், ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறார். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த ஊரில் உள்ள ஒரு வாலிப பையன், எங்கள் ஊரை இவர் நாசப்படுத்திட்டாரு சொல்லி அவரை சுட்டு கொண்டுட்டான். இது நடந்த சம்பவம் இந்தியாவில். இதுக்கு என்ன சொல்லுவீங்க? அந்த கொன்னவனை தியாகிங்கிறாங்க, கூட்டிகிட்டு போனவர் வந்து பாவி ஆகிட்டார் இன்னைக்கு. இதுக்கு என்ன பண்ண முடியும்? ஸோ கேஸ்டிசம் வந்து வெரி ஒஸ்ட். இது நம்ம ஸ்பிரிச்சுவலாக பார்ப்பேன். இப்படி அனுமதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லும்போது அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாம் கடவுளுடைய நியாயத்திற்கு வந்துருவாங்கல்ல. கன்ஃபார்மா இன்னைக்கு அவங்க ஈஸியாக செஞ்சுட்டு போயிடுறோம். இது வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு நாங்கள் ஜெயிச்சு காமிச்சிட்டோம், இந்த சாராரை நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு இவங்க பேசலாம். ஆனால் காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் முன்னாடி எப்படி நிற்க முடியும்? யாராலும் நிற்க முடியாது. உயிர் எடுக்கிற அதிகாரம் யாருக்கு கொடுக்குறது? ஆமாம். அதாவது நீங்கள் உயிர் எடுக்க வேண்டாம், அவங்க உயிர் போகிறதுக்கு நீங்கள் காரணமாக இருந்தாலும் அதுக்கு நீங்கள் நியாயத்தீர்ப்புக்கு வந்துடுவீங்கல்ல. ஆமாம். காட் என்ன சொல்கிறாரு, என்னுடைய சாயலில் படைக்கப்பட்ட மனுஷன், அவன் அவர் நம்புறான் நம்பல, அது ரெண்டாவது விஷயம். அவருடைய சாயலில் தான் ஸ்டில் இருக்கான். சத்தியம் இதுதானே, சத்தியம் இப்படி சொல்லுது. கன்ஃபார்ம். இதுக்கு எதிர்த்தா எனக்கு இவன் வந்து ஒரு 10 ஸ்டெப்பு கீழே உள்ளவன் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது ஒரு விஷமத்தனமான ஒரு விஷயம் இல்லையா? நிறைய பேர் என்ன கேட்குற கேள்வி, அறிவாளித்தனமான ஒரு கேள்வி கேட்பாங்க, கிறிஸ்தவர்கள்ட்ட ஜாதி இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. நான் பதில் சொன்னால் ஏதோ ஃபேவராக சொல்லுற மாதிரி ஆகிடும். ஒரு தமிழக அரசியல்வாதி ஒருத்தர் அழகான ஒரு பதில் அதற்கு சொல்லியிருந்தார். ரொம்ப அற்புதமான பதில் சொன்னார். அதையே நான் பதிலாகவே சொல்கிறேன். கிறிஸ்தவரிடத்தில் ஜாதி இருக்கிறது, கிறிஸ்தவத்தில் ஜாதி இல்லை. கிறிஸ்துக்கிட்ட இல்லை, கிறிஸ்தவத்திலும் இல்லை, பைபிளில் இல்லை. இந்த டாக்டரின் இருக்குல்ல, இந்த சட்டம் இருக்குல்ல, இதில் இல்லவே இல்லை. இது சகல ஜனங்களை நேசிக்க சொல்லிச்சு, எல்லா ஜனங்களுக்காகவும் ரத்தம் சிந்தினார். இங்கே எப்படி நீங்கள் சொல்லுவீங்களே ஒரு கள்ள உபதேசம் உள்ளே வந்துச்சுன்னு சொல்லி, அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்குள்ள எப்படி யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான்னு இருக்குல்ல, கிறிஸ்தவர்களுக்குள் ஜாதி புகுந்துச்சு. ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா, கிறிஸ்தவத்தில் ஜாதி கிடையாது இந்த இடத்துல. இங்கே இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், கிறிஸ்தவர்களுக்குள்ளே தான் வந்துருச்சு. நான் இதை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா சிலர் அறிவாளிகள்லாம் கேட்குறாங்க, கிறிஸ்தவங்களாம் ஜாதி பார்க்கறது இல்லையா அப்படின்னாங்க. நான் பார்க்கறதில்ல. அதே நேரத்தில் என் வேதமும் பார்க்கறதில்ல, என் தேவனும் பார்க்கறதில்ல. யாரோ கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க. உலகத்தில் உள்ள கிறிஸ்தவர்களில் தமிழ்நாட்டில் உள்ள கிறிஸ்தவர்கள் எத்தனை %? ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இவங்க தான் பார்க்குறாங்க. அமெரிக்காக்காரன் ஜாதி பார்க்கறதில்ல, இல்லை உலகத்தில் இருக்கிற ரஷ்யாவில் இருக்க கிறிஸ்டின்ஸ் பார்க்கறதில்ல, எந்த காரணம் ஜாதி பார்க்கறதில்ல. மெஜாரிட்டிக்கு யாரும் ஜாதி பார்க்கறதில்ல. ஏதோ கொஞ்சம் பேர் இங்கே பார்த்துட்ருக்காங்க, அவர்களும் திருந்துவார்கள் நான் சொல்கிறேன். ஸோ பதிவு பண்ண விரும்புகிறேன் இது. நான் நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு கட்சியில் ஒரு தொண்டர் இருக்கார், அவர் தப்பு பண்ணிட்டாருங்கிறதுக்காண்டி அந்த கட்சியை வழிநடத்துறவே தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லை. தலைவர் மேலே எந்த குற்றத்தையும் சொல்ல முடியாது இல்லையா? குட். அந்த மாதிரி தான். ஸோ இது ஒரு ஆஸ்பெக்ட். எப்படி சமூகத்தை ஒரு டாக்டரின் பாதிக்க முடியும்? பல ஆயிரம் வருஷமாக ஒரு பெருஞ்சனத்தொகையை அடிமைப்படுத்துறதுக்கு ஒரு உபதேசம் காரணமாக இருந்துச்சு. அந்த உபதேசத்தை நம்பினாங்க. அதனுடைய விளைவு தான் ஜாதிங்கிறது, ஜாதி கொடுமை, ஜாதி வன்கொடுமைங்கிறது. யாரோ ஒருத்தர் என்றைக்கோ சொன்னதை ஏதோ ஒரு கூட்டம் நம்பி அதை அடுத்த கூட்டத்துக்கு பரவி இன்னைக்கு பெருங்கூட்டம் அதை ஃபாலோ பண்ணுது இல்லையா? ஆமாம். இதுதான் வந்து உபதேசத்தினுடைய பவர். நம்ம சொல்கிறாங்க இல்லையா, உபதேசங்கள்லாம் முக்கியம் இல்லைங்க, அது உபதேசம் முன்ன பின்ன இருக்கும். அப்படி இல்லை, அந்த முன்ன பின்ன இருக்கிற விஷயம் ஒரு பெரிய ஜனத்தொகையை பாதிச்சிடும். எனக்கு நீங்கள் முதல்ல ஒரு 2 எபிசோடுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க, இந்த கள்ள உபதேசங்கிறது அந்த ரொம்ப வீரியமானது, அது ரொம்ப நம்ம அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது அது எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். போன எபிசோடில் தான் அதோடைய ஒரு ஆங்கிள் புரிஞ்சுது.
இப்போ நான் ஆக்சுவலாக நம்மளுக்குள்ளேயே தான் பார்த்துட்டு இருந்தேன். நம்மளுக்குள்ள கள்ள உபதேசம் வரும், அதுவே கொஞ்சம் கஷ்டமானது தான். அதுதான் போன எபிசோடில் பார்த்தோம். இப்போ ஒரு சமுதாயத்தையே ஒரு கள்ள உபதேசம் பாதிச்சிருக்கு பாருங்களேன். நாட்டையே பாதிச்சிருக்கு. நாட்டையே பாதிச்சிருக்கு. ஒரு எவ்வளோ பெரிய கூட்டத்தை அடிமைத்தனம் படுத்தியிருக்கு. அதுலேருந்து அவங்க விடுதலை ஆகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதையும் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம். ஆமா ஆமா